வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல பார்க்க போகிறது ஹை ஆன் காதல் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல நம்ம எருமசாணி யூடியூப் சேனலை சேர்ந்த விஜய் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பேரா அவங்களோட ரியல் லைஃப் ஒய்ஃபா இருப்பாங்களா நட்சத்திரா, அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளான ரிலேஷன்ஷிப் டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நியூவா கல்யாணமான ஒரு கப்புளுக்கு அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் நகரும். மொத்தமாவே 4 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ½ டியூரேஷனுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 எபிசோட்ஸ் வழியாவே இந்த கப்பலோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ், பொசசிவ்னஸ் அண்ட் தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த பாண்டிங் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரீஸ்ல டு பி ஆனஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்டார்ட் ஆன விதம் ஆக்சுவலா அந்த நைட் அவுட் போறாங்க அப்படின்னும் போது ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் உண்டாச்சு. பட் அதை கவர் பண்ண இடங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நார்மலா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா அப்படின்றதுமே ரொம்ப ரொட்டீனா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 எபிசோட்ஸுமே தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா அந்த ஃபைனல் எபிசோட்ல அந்த மேல் சாவனிசத்துக்கு அகைன்ஸ்டா இவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ் அப்படின்றதுமே நீட்டான ஒரு மெசேஜ் தான். ஆல்சோ இதுல நிறைய ப்ராக்ரஸிவான விஷயங்களையும் பேசியிருப்பாங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த 3rd எபிசோட்ல சொல்ல வந்த ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பா வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் அது என்னங்கிறது சொல்லல, சொன்னா ஒரு ஸ்பாய்லர் ஆயிரும். பட் அது பேசுனதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் மேல அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூல தேர்ட் பர்சன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே காட்டியிருந்தாங்க. ஒரு மாதிரி சிம்பிளா லைட் ஹார்ட்டடா பார்க்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமா தான். அதுலயும் ரொம்ப யதார்த்தமா கொண்டு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு எபிசோடும் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள முடிகிறது அப்படின்றதே வந்து ஒரு குயிக் வாட்சா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல எனக்கு பிரச்சனையாப்பட்ட 2 விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த 4 எபிசோட்ஸ்க்குமான கனெக்ஷன் அப்படின்றது சுத்தமா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஒன்னு ஸ்டாண்ட் அலோன் எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கனெக்டடா கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த சீரிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.